நீங்கள் இன்னும் ஹனிடெக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனல் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைச்சிரும். தமிழால் இணைந்த அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த 4 ஆண்ட்ராய்டு ஆப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஆப்ஸை பற்றின முழு விவரம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இந்த 4 ஆப்ஸில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா விங்ஸ். இந்த ஆப் எதுக்குன்னா, இந்த ஆப் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இந்த ஆப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஆப்பை இந்த மாதிரி இந்த பாக்ஸில் ஒரு டிக் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருப்படி. இதை நீங்கள் நகர்த்தி எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஸை ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த ஆப்பு. ஸோ இது வேணான்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த இன்டூ ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப் போயிடும். ஸோ இந்த ஆப்பை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர்லே செட்டிங்ஸ். இந்த ஆப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், ஸ்க்ரீன் ஓவர்லே டிடெக்டட் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்பு. இந்த ஆப்பில் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஆப்லேயுமே இந்த மாதிரி வந்துடும். இதில் ஓவர்லே செட்டிங்ஸ் அப்படின்னு போயிட்டு உங்களுக்கு வேணாங்கிற ஆப்புக்கு இந்த ஸ்க்ரீன் ஓவர்லே டிடெக்டட் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த ஆப்பு. இந்த ஆப்போட யூசேஜ் இதுதான். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் 4 ஆப்புக்குமே லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார். இந்த டாஸ்க் பார் இந்த ஆப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோனை இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் நீங்கள் உங்கள் ஃபோனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப்பு. இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதில் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே இந்த கீயை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது வந்துடும். நம்மளோட ஃபோனோட மெனு பட்டன் மாதிரியே இங்கே இருக்கும் சின்னதாக. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வேறு ஒரு ஆப்புக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்புக்குள்ளே போனேன். ஸோ ஆஃப்லைனில் தான் இருக்குது, நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வேறு ஒரு ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்பு. இதில் போயிட்டு நீங்கள் ஜெனரல் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா மெயின் ஒயிட்டில் லிஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி லிஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கிரேடாகவும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சோ நீங்கள் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அப்பேரன்ஸ் இதில் நீங்கள் இதை டார்க்காக மாற்றிக்கலாம், அப்படி இல்லாட்டி லைட்டாக மாற்றிக்கலாம். ரீசன்ட் ஆப்ஸில் நீங்கள் இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரீசெண்டாக என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே சைட்லேயே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ இந்த மாதிரி உள்ள நிறையா இருக்குது. நீங்கள் அதை படித்து பார்த்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்படி ஜஸ்ட் ஒரு கீழேருந்து ஒரே ஒரு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி உங்களுக்கு கேலரி ஃபைல் இந்த மாதிரி டைரெக்டாக ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீனை இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா போதும், இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இது விட்ஜெட்ஸு. உங்களுக்கு வேணுங்கிற விட்ஜெட்ஸை இங்கே செட் பண்ணிக்கலாம். நான் அலாரம் செட் பண்ணிக்கிறேன், கிளாக்கு, இந்த மாதிரி வேணுங்கிற விட்ஜெட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங் மிக்ஸ். இந்த ஆப் தான்.
இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து மியூசிக்கே வந்து ஹாபியாக வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பாடின பாட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த மியூசிக் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாட்டுக்கு தேவையான மியூசிக்கு வந்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துக்கு வந்து எந்த மியூசிக் வேணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுத்தையுமே ப்ளே பண்ணிவிட்டு அட்ஜஸ்டிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்டிங் பண்ணிவிட்டு இந்த ரெக்கார்டு அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ரெக்கார்ட் ஆனோடனே இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பிகின் சேவ்டு அப்படின்னு இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் டைட்டில் கேட்கும். டைட்டில் கொடுத்துட்டு அப்புறம் டேக்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு நீங்கள் ஷேர் MP3 ஷேர் லிங்க் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேறு யாருக்கு வேணால் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வந்து அது உங்கள் ஃபோன்லேயே வந்து ஸ்டோரேஜ் ஆகிரும். ஸோ அவ்வளோதான் இந்த ஆப்போட யூஸ் வந்து. இன்றைக்கி நம்ம இந்த பார்த்த 4 ஆப்புமே உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.